எங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிற்பாடு அது நிலுவையில் தான் இருக்கு, நாங்க பொறுமையா விசாரிச்சுக்கணும் பெண்டிங்ல இருக்கு. நீங்க எதை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க? இறை நம்பிக்கை உள்ள வணங்குகின்ற 35 வருஷமா போன நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு பின்னாடி ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பா பண்றது எப்படி? அது மத நிந்தனை. எங்க வந்து அது கடவுளை கொச்சப்படுத்துது? உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அந்த அரசாங்கம். ஏன் பண்ணலன்னு கேட்பீங்க இல்லையா? அதான் கேட்க வரேன். கேளுங்க. போகலான்னு சொல்றீங்க, தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, தடுத்தா கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க. அங்க போன மாதிரி ஏன் போக முடியல? எப்படி இந்த இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்தான்றதுக்கு இன்னொரு பின்னணி இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நான் தான் நீளமான நிகழ்ச்சின்ட்டேன். சனி சிக்னாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, பூனே பக்கத்தில் இருக்கு. ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பக்கத்தில் இருக்கு. அந்த கோயிலில் வந்து அந்த ஊரில் எந்த வீட்டுக்குமே கதவு கிடையாது, வெறும் ஃப்ரேம் தான் இருக்கும். அப்படின்னா அருகால் மட்டும் இருக்கும். ஆமாம், அந்த ஊரில் வந்து திருட்டே கிடையாது. கிடையாதுக்காக மக்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் வந்து ஒரே ஒரு அந்த டோர் ஃப்ரேம் தான் இருக்கும், வாசக்கால் மட்டும்தான் இருக்கும், கதவு இருக்காது. அந்த ஊரில் தான் அந்த சனீஸ்வரன் கோயில் இருக்கு. இப்போ சனீஸ்வரனா திருநள்ளாறில் இருக்கிற சனீஸ்வரனும், இந்தியா முழுக்க இருக்கிற சனீஸ்வரனும், குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வரனும், எல்லா சனீஸ்வரனும் ஒன்று தானே. அந்த இடத்துல அந்த ஊரில் வந்து அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பேங்க் வருது. அந்த பேங்க் வரும்போது லாக்கரு அது இதெல்லாம் வைக்கணும் இல்லை, அந்த லாக்கர்லாம் வைக்கிறதுக்காக என்ன சொல்கிறான், பேங்க்குக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு, நீங்கள் கதவு இருக்கணும், லாக் இருக்கணும். ஆனால் அங்கே பேங்க் ஓப்பன் பண்ணுறது கூட கதவு கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது நீங்கள் விதிமுறைகள் எல்லாம் மீறி பண்ணும்போது பேங்க் என்ன சொல்கிறோம், அதுக்கு உண்டான நாங்கள் தடுப்பு காவல் நடவடிக்கைலாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆனால் ஊர் நம்பிக்கையின்படி நாங்கள் கதவு வைக்கலன்னு சொன்னாலும் கூட 1-2 திருட்டு சம்பவங்கள் அந்த ஊரில் நடந்திருக்கு. திருட்டே நடக்காத ஊர்னு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த ஊருக்கு. அங்கே தான் அந்த சனீஸ்வரன் கோயில். அங்கே 400 வருடமாக பெண்களை அனுமதிப்பதில்லை. 400 வருடங்களாக பெண்களை அனுமதிக்காத இடத்துல, அங்கேருந்து நான் கேரளாவுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன், அதனால தான் சொல்கிறேன். 400 வருடங்களாக பெண்களை அனுமதிக்காத அந்த கோவிலுக்கு சொல்லப்பட்ட காரணமும் இதே காரணம். அங்கன்னா செலிபசி ஸ்டேட்டஸ் சொல்ல, அதாவது அந்த ஒரு பிரம்மச்சாரியா இருக்காரு, அவரை அவருடைய விரதத்தை கெடுக்கக்கூடாதுலாம் சொல்லலை. அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தூக்கி போட்டுச்சு. அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. ஆனால் அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்ற இடத்துல வழக்குகள் வருது.